விவசாயம் பாதிக்கும். நம்ம விவசாயம் பாதித்தாலும் எனக்கு எதுவும் கெடுதல் இல்லை. நான் விளைவிச்ச நெல்லை வச்சுருந்தா ஒரு வருஷத்துக்கு நான் சாப்பிட முடியும். ஆனால் இந்த ஊருக்காரன் நாய்ங்க கிண்டல் பண்ணுமேன்றதுக்காக அவன் கேட்குற துட்டை கொடுத்து இப்போ நம்ம தமிழ்நாட்டில் 100% இருந்த விவசாயம் இந்த தேச துரோக விலங்குகளால் 30% வந்துடுச்சு. இப்போயும் நான் 7 ஏக்கர் நெல் பயிர் வச்சவன் மொத்தம் சவுக்கு போட்டேன். 5 வருஷத்துக்கு ஒரு வாட்டி தான். விடியற் காலை அதிகாலை 4:30க்கெல்லாம் எங்கள் அப்பா எழுப்புவார். அவர் டாய் இன்னமெல்லாம் வெளியே ஏந்து வந்து நிற்கணும். அப்படி இல்லைன்னா மாட்டுக்கு தண்ணி கலக்கிறதுக்கு ஒரு தொட்டியில் தவிடு புண்ணாக்கு போட்டு அந்த கூழை 30 செகண்டு அரை நிமிஷம் ஒரே சொம்பு ஒரு கிச்சிலி ஊறுக்காய், அந்த கிச்சிலி ஊறுக்காவை சைடிஸாக வச்சுக்கின்னு நின்னபடியாக குடிச்சிட்டு எங்கள் அப்பா பை எடுத்துன்னு வந்துடுவார் ஸ்கூல் பேக்கை. அத்தை நடந்து போனோம். அந்த 8 மணிக்கு விட்டார்னா நான் குளிச்சுட்டு அதே துணியை துவைச்சி பீஞ்சி அதே ஈரத்தோட போட்டுக்கின்னு ஒரு சொம்பு கூழை குடிச்சிட்டு கேழ்வரு கூழை குடிச்சிட்டு கிளம்புறதுக்கு 8 ஆகிடும். அரை மணி நேரம் தான் டைம். இந்த 5 கிலோமீட்டரு அரை மணி நேரத்தில் கிடக்கணும். நீ ஒருத்தனான போய் கையை கட்டி வேலை பார்க்காத, நீ 50 பேரை வச்சு வேலை வாங்கினார். அவர் சொன்ன ஒரே வார்த்தைக்காக இன்னமும் நான் விவசாயம் பார்த்துக்கிட்டு தான் இருக்கேன். அந்த பார்ட் டைம்லேயும் ஃபாரஸ்ட்டில் போய் ஜீப் ஓட்டுவேன். அங்கே ஃபாரஸ்ட்டில் போய் ஒரு ரவுண்ட் அடிப்போம் உள்ள ஜீப்லேயே. சார் தூங்கிடுவார். நான் தான் ஒரு ரவுண்ட் அடித்து அங்கே இருக்கிற சிப்பந்திங்களாம் இருப்பாங்க பாரு, ஒரு கீழே வேலை செய்கிறவனுங்க, அவங்களாம் போய் என்னடா ஒழுங்காக வேலை செய்கிறீங்களா கையெழுத்து வாங்கணும். டைம் போட்டு கையெழுத்து வாங்கணும். அப்படி கையெழுத்தெல்லாம் வாங்கிக்கின்னு வருவேன். சேதப்படுத்துகிற விலங்குகளை நம்ம தடியால் அடித்தோ இல்லை என்னால் ஓட முடியல தடியால் அடிக்க முடியலன்னு கரண்ட் வைக்கிறான் சில பேர். அந்த கரண்ட்டில் மாட்டி செத்துதுன்னா உடனே ஃபாரஸ்ட்லேருந்து வருவான். அவனுக்கு எப்படி தெரியும்னா இது பக்கத்தில் இருக்கிற நம்ம அங்காளி பங்காளி தவிட